நம்ம இன்னைக்கு ஒரு புதிய கதை தான் பார்க்க போறோம். இது கதையல்ல, உண்மை சம்பவம். வணக்கம், நான் உங்க கிருஷ்ணா. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை. உங்களுக்காக இந்த கதையை எடிட் செய்து அப்லோட் செய்கிறேன். இந்த கதைக்காக கடுமையாக உழைத்து இருக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க கதைக்குள்ள போகலாம். அமெரிக்காவில் உள்ள ஐவா அப்படிங்கிற மாகாணம். அங்க இருந்த ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு இசை ஆசிரியர் பல வருடங்களா வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. முதுமை காரணமா அவங்க அந்த பள்ளி பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தன்னுடைய அன்றாட செலவுகளை சமாளிக்க சில மாணவர்களுக்கு வீட்டிலேயே வச்சு பியானோ சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு சமயத்துல தான் அவங்க கிட்ட பியானோ கத்துக்கிறதுக்காக ஒரு மாணவன் வந்து சேர்ந்தான். அவன் பேரு ராபி. அப்ப அவனுக்கு 11 வயசு தான் ஆயிருந்தது. சில ஆசிரியர்களுக்கு சில மாணவர்களை பார்த்தாவே பிடிச்சு போகும். இவன் பாரு, சும்மா ஜம்முன்னு வருவான் அப்படின்னு கணிச்சிடுவாங்க. சில மாணவர்களை பார்த்தாவே பிடிக்காது. இது தேராத கேஸு அப்படின்னு தோணிடும். அப்படித்தான் இந்த ஆசிரியருக்கும் ராபிய பார்த்த உடனே தோணிடுச்சு. அவன் சூப்பரா வருவான்னு இல்ல, இது என்னைக்கும் தேராத கேஸுன்னு. எப்ப பார்த்தாலும் சோர்ந்து போன அழுது வடியும் முகம், இதுலயும் ஆர்வம் இல்லாத இறுகி போன ஒரு சுபாவம்னு இருந்த ராபிக்கு பியானோ சொல்லித்தர கொஞ்சம் கூட இந்த ஆசிரியருக்கு விருப்பமே இல்லை. அவன் அம்மா ஒரு சிங்கிள் மதர். ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இவனை தனி ஒரு ஆளா வளர்த்திட்டு வந்தாங்க. இவனை கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ கிட்டதான் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. கிளாஸ் முடிஞ்சு ராபி கிளம்பும் போது எப்பவாவது ஒரு நாள் அவனை கூட்டிட்டு போறதுக்காக வெளியில கார்ல காத்திருப்பாங்க. அப்போ இந்த ஆசிரியரை ஏதாவது எதர்ச்சியா பார்த்தா தூரத்திலிருந்து தலைய சேர்ப்பாங்க, கையாட்டுவாங்க. அவ்வளவுதான் ராபியோடைய அம்மாவை பத்தி இந்த ஆசிரியருக்கு தெரியும். ராபிய பார்த்ததுமே ஆசிரியர் கணிச்ச மாதிரி அவனுக்கு பியானோ கத்துக்கிறதுல கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை. ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை செய்வான். மேற்கொண்டு தானா ஏதாவது செய்யறதோ இல்ல கேள்வி கேட்கறதோ கிடையாது. சில மாணவர்கள் இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லி தர மாட்டாங்களா அப்படின்னு ஆசிரியரை ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ராபியோ எப்படா வகுப்பு முடியும், எப்படா வீட்டுக்கு ஓடுவோங்கிறதுலே குறியா இருப்பான். இதையெல்லாம் தாண்டி ராபியோடைய அம்மா மட்டும் அவனை பியானோ வகுப்புக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ராபிக்கு அப்பா இல்லைங்கிற காரணத்தினாலையும் அவங்க அம்மா தனியா கஷ்டப்பட்டு இவனை வகுப்புக்கு அனுப்புறாங்கிறதுனாலையும் தான் இந்த ஆசிரியர் ராபிய வகுப்புல இருந்து நிறுத்தாம வச்சிருந்தாங்க. இப்படியே பல வாரங்கள் ஓடிச்சு. ஒரு நாள் ராபி வகுப்புக்கு வரல. சரி, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிருக்கும் போல, அடுத்த தடவை வகுப்புக்கு வரும்போது அதை சேர்த்து சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரமும் ராபிய ஆளவே காணோம். அது வரைக்கும் நடந்த வகுப்புகள்ல பாத்தீங்கன்னா ராபி பியானோல சில அடிப்படைகளை மட்டும்தான் கத்திருந்தான். லேசா வாசிக்க வரும், அவ்வளவுதான். அதுவும் தப்பில்லாம வாசிக்க மாட்டான். சரி, தம்மேல நம்பிக்கை இல்லாத மாணவன் வகுப்ப பாதியில நிறுத்தினது கூட ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க அந்த ஆசிரியர். இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் இந்த ஆசிரியருக்கு நகர நிர்வாகத்துக்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா நகரங்கள்லயும் வசிக்கிற பியானோ வித்வானங்களை வச்சு ஒரு பியானோ நிகழ்வு, அதாவது ஒரு கான்சர்ட்டை நடத்த போறதாகவும் அதுல இந்த ஆசிரியருடைய மாணவர்களை எல்லாம் கலந்துக்க சொல்லும்படியும் நகர நிர்வாகத்திலிருந்து கேட்டுக்கிட்டாங்க. இது தொடர்பா இசை ஆசிரியர் பத்திரிகைகள்ல தன் முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. தனிப்பட்ட முறையிலும் தன்னுடைய மாணவர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. இந்த இசை ஆசிரியர் செய்தித்தாள்ல வெளியிட்ட அறிவிப்ப ராபியும் பார்த்தான். அன்னைக்கு சாயங்காலமே ஆசிரியரை தொலைபேசி மூலமா கூப்பிட்டு பேசினார் ராபி. குட் ஈவினிங் மிஸ் ஹானர், நீங்க வெளியிட்டு இருந்த அறிவிப்பை பார்த்தேன். நானும் இந்த கான்சர்ட்ல கலந்துக்கிறேன் மிஸ் அப்படின்னு சொன்னான். டக்குன்னு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போயிட்டாங்க ஆசிரியர். இங்க பாரு ராபி, இது பெரிய கான்சர்ட். இது டெலிவிஷன்ல எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் வேற ஆக போகுது. உலகத்துல இருக்கிற பல இசை மேதைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போறாங்க. நல்ல ப்ரொஃபஷனலா ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அன்னைக்கு பியானோ வாசிக்க போறாங்க. உனக்கோ பேசிக் மட்டும்தான் தெரியும். நடுவுல பெரிய பிரேக் வர நீ கிளாஸுக்கே வர்றதில்ல. அப்படி இருக்க போது நீ எப்படி வாசிப்ப? இல்ல மிஸ் ஹானர், இது என் அம்மாவுடைய பெரிய கனவு.
ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு குரல் தழுதழுக்க கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான் ராபி. அன்னைக்கு அவன்கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சு தொலைபேசியை வச்சுட்டாங்க ஆசிரியர். அடுத்த நாள் அவன் நேரா வீட்டுக்கே வந்துட்டான். கால்ல விழாத குறையா கெஞ்சினான். வேற வழி இல்லாம நிகழ்ச்சி நிரல்ல கடைசியா ராபியோடைய பேரை போட்டாங்க. அந்த கான்சர்ட்ல கண்டிப்பா அவன் கலந்துக்க கூடாதுன்னு ரொம்பவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வழியா அந்த பியானோ கான்சர்ட் நடக்கிற நாளும் வந்தது. அந்த நகரத்துல இருந்த ஒரு பெரிய ஹைஸ்கூலுடைய விளையாட்டரங்குல தான் அந்த கான்சர்ட் நடக்க இருந்தது. மாணவர்களுடைய பெற்றோர், உறவினர், நண்பர்கள்னு ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது. ஒவ்வொருவரா வந்து பியானோ வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க வந்திருந்த எல்லாருமே நல்லா வாசிக்க, இந்த ராபி என்ன செய்ய போறானோ அப்படிங்கிற பயம் நேரம் ஆக ஆக அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருந்தது. பேசாம அவனை பியானோ வாசிக்க வேண்டான்னு சொல்லிடலாமா? ச்சே, சின்ன பையன், அவன் மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு 2 விதமான மனநிலை அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசியா ராபியோடைய பெயர் ஒலிபெருக்கியில அறிவிக்கப்பட்டுச்சு. பியானோ முன்னாடி உட்கார்ந்ததும் மெதுவா அவனுடைய விரல்கள் அசைய ஆரம்பிச்சது. கூட்டம் மொத்தமும் மௌனத்துல உறைஞ்சு போயிருந்தது. ஏன்னா அன்னைக்கு அவன் வாசிக்க எடுத்துக்கிட்டது பிரபல இசை மேதை மொசார்ட் உடைய முக்கியமான ஒரு இசை. மொசார்ட்ஸ் கான்சர்ட் நம்பர் 21 இன் சி மேஜர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த இசைக்கோவையில பியானோவுடைய இசைய மட்டும் வாசிச்சான் ராபி. ஆசிரியருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதை எப்படி அவன் தேர்ந்தெடுத்தான்? இது அவனால வாசிச்சு முடிக்க முடியுமா? அந்த அரங்கில் இருக்கக்கூடிய இசை விமர்சகர்கள் எல்லாம் நாளைக்கு பத்திரிகையில என்ன எழுத போறாங்க அப்படின்னு எல்லாம் பதட்டமா இருந்தது ஆசிரியருக்கு. ஆனா அவங்க பதட்டப்பட்ட அளவுக்கு அங்க எதுவுமே நடக்கல. 6 நிமிடங்கள் 30 வினாடிகள் அந்த கணத்துல இசை மேதை மொசார்ட்டே அங்க இறங்கி வந்து வாசிச்சது மாதிரி பார்வையாளர்கள் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாங்க. ராபி வாசிச்சு முடிச்சதும் அத்தனை பேரும் எழுந்து நின்னு கைத்தட்ட அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு. இப்படி ஒரு இசைய இந்த வயசுல ஒரு பையன் வாசிப்பான்னு நாங்க நினைச்சே பார்க்கல அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே பாராட்டி தள்ளுனாங்க. எல்லாரும் போன பிறகு ஆசிரியர் அவனை கூப்பிட்டு, ராபி, எப்படி உன்னால இவ்வளவு பிரமாதமா வாசிக்க முடிஞ்சுது? அது ஒண்ணுமில்ல மிஸ் ஹானர். என் அம்மாவுக்கு நான் பியானோ வாசிச்சு கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு கேன்சர் இருந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனாங்க. அவங்களுக்கு பிறவிலேயே காது கேட்காது. அதனால நான் என்ன வாசிச்சாலும் அவங்களுக்கு எங்க கேட்க போகுது அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா இப்போ நான் வாசிச்சா அவங்களால எங்க இருந்தாலும் கேட்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் என்னை மேலும் தேட வச்சது, கத்துக்க வச்சது, இப்போ வாசிக்கவும் வச்சது அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அவன் தோள்களை இறுக்க பிடிச்சபடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆசிரியர். அவங்க கண்கள்ல லேசா கண்ணீர் திரள உள்ளுக்குள்ள ராபி வாசிச்ச அந்த மொசார்ட்டுடைய இசை திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டு இருந்தது.